ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா இனியா பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நிகிலாவுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் ஞாபகம் வருது, அவள் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே ஏதாவது செஞ்சுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம பாக்கியம்மா வந்துடுறாங்க. வந்து என்ன பிரச்சனை, இதுக்காக அழுதுட்டுருக்க இனியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறத ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் பாக்கியாவுக்கு மனசு தாங்கலைங்க. என்னதாம்மா பிரச்சனை, ஏன் இத்தனை நாளாக சோகமாக இருக்கிற, என்னதான் உனக்கு பிரச்சனை, என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி ரொம்ப கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லிடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை, சார் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு நிகிலாவே, எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு மிரட்டுறாரு அப்படின்னு சொன்னோன்னு, இப்படிலாம் கூடமா சார் இருப்பாங்க, இதெல்லாம் நான் அவங்க வீட்டில் சொல்லியிருக்கலாமேம்மா அப்படின்னும் போது, இல்லைம்மா வீட்டில் சொன்னால் அவள் பயப்படுறா, திட்டுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாம்மா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதம்மா, தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க நம்ம பாக்கியம்மா. சரி ஓகே, அம்மா பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் அப்படின்ற நம்பிக்கையில் படுத்துடுறாங்க. ஆனாலும் பாருங்கள், திரும்ப ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுறாங்கங்க நிகிலா கிட்ட பேசுறதுக்கு. ஐயோ தயவு செஞ்சு இந்த ஃபோனை கொஞ்சம் வச்சிடுமா, அதுக்கப்புறமா காலையில் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பல யோசனைகள் இவங்களுக்கு வருது. என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறது, சரி அவங்க அப்பாட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி போய் பார்க்குறாங்க. கோபி நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, இந்த நேரத்தில் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இதே மாதிரி போயிட்டு இருந்தா எத்தனை பிள்ளைங்களோட லைஃப் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எழில்கிட்ட சொல்லாமே, அவன் எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டிவாக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு எழில எழுப்புறதுக்கு போகிறாங்க. அவரும் பயங்கர துக்கத்தில் இருக்கிறாரு. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் சொல்லிக்கலாம், சொல்லி தெளிவாக சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் அலைஞ்சிட்ருக்காங்க. காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு சமைக்க போகிறாங்க. வேலை நடந்துகிட்ருக்க, ஜெனி ஒரு வேலை, செல்வி ஒரு வேலைன்னு எல்லாருமே ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம பாக்கியம்மாவுக்கு எந்த ஒரு வேலையும் ஓடலைங்க. செல்வி ரொம்ப நேரமாக வாஷ் பண்ணிட்டு, என்னக்கா இவ்வளோ சோகமாக இருக்கிற, ஏன்க்கா இவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து விசாரிக்கிறாங்க. இல்லை இனியா ஏதோ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நிகிலா அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறாளா அப்படின்னு ஜெனி செல்வி ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுக்கா, 15 வயசு தான்க்கா அந்த பொண்ணுக்கு அப்படின்லாம் செல்வி சொல்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் கேட்குறதுக்கு பயமாக இருக்குது செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லட்டு, அதாவது நம்ம இனிய பாப்பா அழுதுட்டு புரண்டுட்டு வராங்க. ஹாலில் இருக்கிற எல்லாருமே பதறி போய் என்ன இனியாச்சு அப்படின்றாங்க. அவங்க டேரெக்டாக போயிட்டு பாக்கியா அம்மா கிட்ட சாஞ்சு அழுகுறாங்க. அம்மா நிகிலா ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாமா, அவள் தூக்கு போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே தாத்தா பாட்டி அப்பா எல்லாருமே அந்தளவுக்கு என்னம்மா அவளுக்கு பிரச்சனை, இந்த வயசில் தூக்கு போடுற அளவுக்கு என்னதாம்மா பிரச்சனை அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விசாரிக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க இனியா. சரி நான் கண்டிப்பாக அவளை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு. இப்போ நல்லா இருக்காளா அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறா, அவளுக்கு எதுவும் ஆகலை அப்படின்றாங்க. ஓகே கண்டிப்பாக நான் உங்களை போய் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு கொஷனாக ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் என்னையோட சீன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் டிவியை ஃபுல் சீரியல் எபிசோட்ஸை பாருங்க. இதுக்கப்புறம் எப்படி இந்த சீரியல் மூவ் ஆக போகுதுன்னு நாளை எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.